ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன் எப்பயும் போல் ஆஃபீஸ் போகிறேன். சரி ஆஃபீஸ் போகிறோம், சரி என்னை பற்றி சொல்லலாம், எப்படி இந்த ஃபீல்டு வந்தேன், என்ன நான் பார்க்குறேன், என்ன எல்லாம் பண்ணேன் சொல்லிட்டு இதெல்லாம் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்து என் நேட்டிவ் வந்து தருமபுரி. ஓகேங்களா? தருமபுரியில் 11th வரைக்கும் எங்கள் ஊர்லேயே படித்தேன். தருமபுரி வந்து 12,000 அங்கே தான் படித்தேன். ஓகேங்களா? 10th வரையும் அங்கே தான் படித்தேன், ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் 11th வந்து தருமபுரி வந்து படித்தேன். முடிச்சுட்டு நான் வந்து 12th வந்து நல்லா பாஸ். எப்பயும் போல என்ன பண்ணுவோம், 12th முடிச்ச உடனே என்ன பண்ணுறது தெரியாது. எல்லாரும் கேட்பாங்க, ஆனால் மார்க் வந்து ரிசல்ட் அந்த மாதிரி எங்கள் மார்க் நான் சொன்னா பாஸ் இதாக ஜாலி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மார்க் இதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல. எல்லாரும் காலேஜ் ஓட சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு அடிப்படை அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணியிருந்தேன் சொல்ல போனால். சரி ஓகே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி மெடிக்கல் ஃபீல்ட்லேயே எங்கள் அம்மா வேறு மெடிக்கல் படிக்கணும், டாக்டர் படிக்க முடியாது, அது நமக்கு தெரியும், எடுக்க முடியும். டாக்டர் படிக்கிற படிச்சுட்டு இல்லை. ஓகேங்களா? சரி மெடிக்கல் சைட்டில் அனாலிஸ், பிஃபார்மு, கார்டியாலஜி, ரேடியாலஜி, இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் இருக்குது. சரி இந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரி எல்லாத்துக்கும் காலேஜில் அங்கே ஃபீஸ் கட்டி போயிடலாம் ஏதோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பிளான் பண்ணி சரி தான் இதெல்லாம் ஓகே, அதில் அவங்க போகும்போது என்ன டெம்ப்ளேட் என்ன இதுன்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம், தேடுறோம். தேடி பார்த்துட்டு கடைசியில் என்ன படிக்கிறது, சரி என்ன காலேஜ்னு சொல்லுவாங்க மாமா வச்சுட்டாங்க. கால் பண்ணுறாங்க, மாட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சென்னை வாழ்த்து 2 ஊருக்குள்ள 2 ஊருக்கு போகக்கூடாது, லோக்கலில் தனிஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஏது போக மாதிரி அது காட்டுறேன். சரி அப்படி இது பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி கேட்டுருக்கோம். கடைசியாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஐடியா இருக்கா அப்படின்னாரு. இல்லைம்மா அப்புறம் ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டில் மார்க் இருக்குங்க, கவர்மெண்ட் கவுன்சிலிங் போடு அப்படின்ட்டு, கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைச்சா நீ அதை போயிரு. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீ வேறு எதாவது பண்ணி விட, கோச்சிங் பண்ணி விட, நீங்கள் மார்க் அப்படிங்கிறது வாங்க அளவுக்கு போயிடலாம் அப்படின்னாரு. எனக்கு ஓகே. வீட்டில் வந்து சரி அப்புறம் யோசிச்சு பண்ணி சொல்லிருந்தாரு. சரி ஓகே இதனால ஓகே அப்போதைக்கு சென்னைக்கு போகிறோம். வீட்டில் இருக்கிறாரு. ஏன்னா வீட்டில் தான் அங்கே போகணும், இங்கே போகணும், இருக்கும் அதிகம் போகணும் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சரி ஃபிக்ஸ் அப்புறம் அப்படி சரி டிகிரி போடு, அவங்களுக்கு கிடச்சின்னா மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிகிரி போட்டேன். எல்லா காலேஜும் கொடுத்தாங்க. நான் போட்ட முதல் காலேஜ்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ தெரியாது அது. அப்போ வந்து இருந்த ஆர்வத்தில் பாய்ஸ் காலேஜ் சரி இல்லை காலேஜ் சரியாக ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணாமல் தெரியுது இது வந்து எதுக்காக ஜாயின் பண்ண நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பேன். சரி ஓகே ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கல்ச்சர்ஸ் இருக்காது, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது, அவங்க ஒரு கண்டிப்பாக இதுதான் போகும் தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன். வந்த அப்புறம் வந்து அப்ளிகேஷன்லாம் போட்டேன், மெடிக்கல் அவங்க போட்டேன். கொரோனாவால பர்ச்சேஸ் வந்து பாதி வந்து அங்கேயே போயிடுச்சு. அப்புறம் வந்து எக்ஸாமும் ஆன்லைனில் போயிடுச்சு பர்ச்சேஸ். சரி ஓகே முடிஞ்சிச்சு. காலேஜ் டைரக்ட் வரான், அந்த காலேஜ் வரான், ஹாஸ்டல் பார்க்குறான். பார்த்துட்டு அங்கேயே தள்ள முடியாதுன்ட்டாங்க. சரி ஓகே அங்கேயே தங்கிட்டாங்க. சரி ஓகே பார்ப்போம். அவர் அப்போ மாமா படித்த அவர் படித்த காலேஜ், அவர் படித்த ஹாஸ்டல் போய் கலெக்ட் பண்ணி அங்கே போய்ட்டு ஒரு போயிடுச்சு. போன ஹாஸ்டல் லைஃப் சொன்னதாடி ஹாஸ்டலில் அதே போயிட்டு இருந்துச்சு. அப்படியே மாட்டி இருந்தாலும் போவோம் அப்படின்னு வேலையை சமைப்போம், சுற்றுவோம், சாப்பிடுவோம், என்ஜாய்மெண்ட் அதே போயிட்டு இருந்துச்சு. சம்பாதிச்சு சாப்பிட்றது என்ஜாய்மெண்ட் போயிட்டு இருந்துச்சா. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை போயிட்டு சம்மந்தம் போயிட்டு காலையில் திருப்பம் உள்ளவனா அதே போயிட்டு அதை நல்லா அதை கம்ப்ளீட் பண்ணப்போ ஃபைனல் இயர் சரி யூடியூப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி போட்டேன். வீடியோஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் இருந்துச்சு, அப்போ தெரியாது. இப்போ சில வீடியோஸ் உடனே வரதில்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சான்ஸ் ஸ்ட்ரைக்காக சரியாக கவர்மெண்ட் வந்து படிக்கணும் போனேன். டைப்பிங்கு கான்டாக்டு போனேன். டைப்பிங் பாஸ் ஆனேன். இங்கிலீஷு சட்னி வாங்கிட்டேன். இங்கிலீஷ் டைப்பிங் பாஸ் ஆகிட்டேன். அப்படி வந்து கற்றுக்கிட்டேன், ஆனால் போகல. சரி எக்ஸாம் 6 மந்த் இருக்கு, கேப் விட்டு வரும், அப்போ யார் பே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனடாட்டேன். நாட்டாங்க 6 மந்த் இருக்கு, அப்போ கற்றுக்கிட்டேன் இருக்கேன். அப்புறம் அதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் நிறைய 2 மந்த்ஸ் என்ஜாய் பண்ண வந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு கேப் போட்டேன். கேப் போட்டது பார்த்தா அதுவுமே அப்புறம் அதுவும் அட்டன் பண்ணேன், இது அட்டன் பண்ணல, எதுவுமே அட்டன் பண்ணல. சரி போயிடுச்சு. காலேஜ் ட்ரைனிங்
கெட்டு போச்சான்னு தெரியல. கொஞ்சம் போச்சு, இப்போ என்ன பண்ணுறது கெட்டு போச்சுன்னு தெரியல. சரி ஓகே, முடிச்சோடனே வேலைக்கு போகணும். வீட்டில் உட்காந்து வேலை வாங்கிட்டு வீட்டுக்கே போகணும் அப்படின்னு சொன்னேன். யூடியூப்லேயும் கொஞ்சம் அது இருந்துச்சு. சரி ஓகே, அது பெட்டர் என்ன கோர்ஸ் பண்ணால வேலைக்கு எல்லாம் வாங்கிட்டு வரலாம் வேலைக்கு அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது, ஆனால் படிக்கிற மாதிரி கோர்ஸ் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் படிக்கணும்னா மற்ற படிக்கிறது பாஸ் ஆகிற மாதிரி கோர்ஸ் அப்படின்னு யோசித்தேன். யோசிக்கும் போது அப்போ தான் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா அனலிஸ்ட் படிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தேன். எடுத்து அப்புறம் சர்ச் பண்ணி ஆச்சு. அப்புறம் நிறைய ஃபீஸ் கொடுத்தேன். அப்போ தான் இது ஒரு ஒயிட் டேப் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் அதை ஸ்டைஃபண்டோட தரேன் அப்படின்னாங்க. மாதம் 12,000 ஸ்டைஃபண்டு கோர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னா ஓனார் அது பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அப்புறம் நான் ஒரு செலவாகிடுச்சு, கோர்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 1 இயர் இதை படித்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வேலைக்கு போகிறேன் நான் அப்படின்னு பிளான் பண்ணேன். சரி பிளான் பண்ணிட்டு ஜாயின் வீட்டு மாமன் யாராவது வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் கோர்ஸ் இதுதான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு எதுவும் கொடுக்குற மாதிரி சொன்னேன். அதாவது இல்லை சரி ஓகே அடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். 6 மாதத்துக்கு ஃபோர்த் வேறு கம்பெனியில் பேசுகிறேன். ஃபோர்த் கேஸ் ஆகிட்டேன். கேஸ் ஆகிட்டு அப்போ தான் வீட்டுக்கு போகிறேன். கேஸ் ஆகிட்டு வந்தாலும் வீட்டுக்கு தான் போகிறேன். அது போகவே இல்லை. காலேஜ் ஏன் போகவே மாட்டேன். ஆனால் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது டெய்லியும் காசு போவேன். சும்மா வாசம் போயிட்டு உட்காந்து தான் இருப்பேன். அப்படியெல்லாம் இருந்துச்சு. நைட்டு கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க. இது இல்லை ஃபோர்த் மந்தில் பிளேஸ்மெண்ட் ஆகிறேன். ஷாப்புக்கு போனேன். போயிட்டு அந்த செட் ஆயிடுச்சு. நல்ல இதெல்லாம் போயிட்டு பக்கத்துலேயே தான். அப்புறம் ஒரு வேறு ஒரு கம்பெனியில் நல்லா பேக்கேஜ் அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நம்ம அப்புறம் போய் தேடி அப்படி ஜாயின் பண்ணி இப்போ அங்கே போயிட்டுருக்கேன். அது இல்லாமல் சரி அப்படின்னா நான் எதுக்காக அந்த கோர்ஸுக்கு போனேங்கிறதே மறந்துட்டேன். வீட்டுக்கு கோர்ஸுக்கு போனேன். அங்கே போனோம் வரவே இல்லை. திடீர்னு அப்புறம் யோசிச்சு எதுக்குதான் இல்லையா அது யோசிச்சோம். பட் ஆனால் நிறைய ஆகலை. 9 months ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி தான் அப்போ எல்லாரும் ரீச் ஆகிருக்காங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு சரி இப்போ பசங்களுமே இல்லையே சூழலாக தான் இருக்கும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல சொல்லி யோசிச்சுட்டு சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக வீடியோ போட்டுட்டு என்ன ஷார்ட்ஸு ஒரு வீடியோ நல்லா ரீச் வச்சு ஒவ்வொரு ஞாபகங்களோட இந்த வியூஸ் வர்றது மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சக்ஸஸ் அப்புறம் ஓகே சொல்லிட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்புறம் மானிட்டைசேஷன் பண்ணோம். எல்லாம் பண்ணி ஒரு இன்கமும் பார்த்தோம். திருப்பி ஒரு கண்டென்ட் போட்டேன் வேறு ஸ்டைலில். அது ரிலீஸ் கண்டென்ட் இருந்துச்சு. அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதுக்கு அந்த சேனல் ஓல்டு நெக்ஸ்ட்டு வேறு சேனல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சேனல் வந்து ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, சப்போர்ட் பண்ணணும் எப்படி. அதுக்கப்புறம் இறக்கம் போல் ஆஃபீஸு, யூடியூப், ஃப்ரீலான்சிங், இப்படி ஃப்ரீலான்சிங் வந்துச்சு. நிறையா பண்ணிட்டு இருந்தேன். இந்த மந்த் எதுவும் பண்ணல, பட் ஐடியாவும் இல்லை. அது வந்துச்சு. ஓகே போயிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதான் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம்.
அப்படின்னாங்க. அதை சொல்லிட்டு வெளியே போயிட்டான். இதான் என் லைஃப். லைஃப் நடந்திருக்கு. என்ன நடக்க போகிறது என்ன இருக்குன்னு எனக்கு இல்லை. 5 நிமிஷம் சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு லைஃப் சொல்கிறாங்க. ஸ்டோரியா இப்போதைக்கு ஸ்கூல் டேஸ்ட்டு வந்துட்டு